ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ முதல்ல ஐயா சொன்னீங்க, எங்களுடைய முதல் பகுதியில் தாத்தா, அப்புறம் குமார் ஐயா, அப்புறம் சித்தப்பா, அம்மா இவர்களுடைய அறிவுரைகள், இவர்கள் இந்த ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபட வைக்கிறதுக்காக அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாளில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமாம். இதே நேரத்தில் இன்றைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால், அப்படியே நாங்கள் இன்றைய சமூகத்துக்கு வந்தால், இன்றைய சமூகம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பற்று மிக குறைவாக இருக்குது. கோயிலுக்கு போக அடித்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு 10 வயது குறைவான பிள்ளைகளை கோயிலுக்கு போங்க, இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், கோயிலுக்கு போய் இன்றைக்கி இந்த பூஜை இருக்குது, கண்டிப்பாக கோயிலுக்கு போங்கன்னு. இந்த மாற்றுறதுக்கான காரணம் என்ன ஐயா? நல்ல கேள்வி ஒன்று இன்றைக்கு முன் வச்சிங்க. முதல் நாங்கள் இந்த பூஜையில் தொடர்பு கொள்கிற காலத்தில் ஃபோன் இருக்குல்ல, முக்கியமான ஒரு விஷயம். ஐயா போய் சந்திக்கணும்னு சொன்னால் ஐயா சொல்லுவார், நாளைக்கு பூஜைக்கு போகிறதுக்கு 2 மணிக்கு பொருள் எல்லாம் ஆயத்தப்படுத்தணும், 2 மணிக்கு வந்துடுங்க, 3 மணிக்கு நாங்கள் போகணும், 2 மணிக்கு வந்துடுங்க. அப்படிப்பட்ட காலத்தில் கண்டிப்பாக போய் ஆகணும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஃபோன் எடுத்துட்டு ஐயா இன்றைக்கு பூஜை இருக்கா இல்லையா, அப்போ குரு பக்தி கூட போய் ஆகணும். ஆமாம், சரியா? இப்போ எல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துடுது, எல்லோரும் ஃபோன், எல்லாம் ஃபோன் வந்துடுது. ஃபோன் கண்டிப்பாக தேவை தான், தேவையான இடத்துக்கு கதைக்க தேவை. ஆனால் அதே வாழ்க்கை இல்லை. இப்போ யூடியூப்பில் தான் சாமி கும்பிடலாமே. ஆமாம், எல்லாம் சாமி கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சாமி கும்பிடலாம். அதான் மணிக்கன் ஐயா குறுக்கிடுறதுக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் சொல்கிறார், இந்தியாவில் இதுக்காக மெனக்கட்டு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இது உங்கள் வீட்டிலே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்போ அதெல்லாம் என்ன நிலையில் எங்களை கொண்டு போய் விட போகுது? என்ன பொறுத்தவரை இப்போ நாங்கள் நில தவறி போய் கொண்டிருக்க நேரம். ஏன்னா நம்மளுடைய தமிழ் சனங்களாகட்டும், சிவபுராணம் ஒரு பிள்ளைக்கு உதவ தெரியாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு அதெல்லாம் பிள்ளைகளை பழக்கியாச்சு. அப்போ சிவபுராணம் கூட தெரியாது. உண்மைக்கு நாங்கள் திருநீரை அழிக்கணும், ஏன் அது கூட தெரியாத பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க, ஆக குறைவான. மற்றது ஏன் நாங்கள் ஆலயம் சொல்ல வேண்டும், ஆத்மா புனிதமாகணும், ஆத்மா இருவரும் லயன்பட வேணும். ஏன்னா அங்கே உள்ள சுவாமிகிட்ட பாருங்கள், சுவாமிகிட்ட போகும்போது மூலஸ்தானத்துக்கு போகல, அதில் உள்ள பல கதிர்கள், அதாவது அடியில் செப்பு எந்திரம் வச்சு எந்திர சக்தி ஊட்டியிருப்பாங்க, மந்திர சக்தியை ஊட்டியிருப்பாங்க. சுவாமி டெய்லி பால் அபிஷேகம், இளநீ அபிஷேகம், பஞ்சானந்த அபிஷேகம், டெய்லி இந்த ஒவ்வொரு அபிஷேகங்களும் தெய்வத்துக்கு பண்ணும்போது அந்த கலசத்தில் இருந்து அதில் வர சூரிய கதிர் இந்த தெய்வம் பட்டு உள்ள அதாவது அந்த ஒரு ஆலயம் தெய்வ சக்தி நிறைஞ்சதாக இருக்கும் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போய் மூர்த்தி தரிசிக்கும் போது, இறைவான் அப்படி கையை தூக்கும்போது நம்மளுடைய மனக்கவலை எல்லாமே போகும். வீட்டில் அது எழுமா, வீட்டில் சாமி கும்பிடையில் பிள்ளைகளுடைய சத்தங்கள், ஏன் வீட்டில் விளக்கேற்றான்னு சொன்னால் நம்மளுடைய சைவ சமயத்தில் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக வீட்டில் விளக்கெறியணும், பூஜைகள் பண்ணணும், ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஒரு சிவனடியாராகவோ அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக ஒரு சைவராகவோ இந்துவாகவோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தவறாமல் காலையில் கோயில் போய் அர்ச்சனை பண்ணாட்டியும் பரவாயில்ல, சுவாமியை பார்த்து விபூதியை பூசிட்டு நான் போகிற பயணத்துக்கு எனக்கு எல்லாம் சரியாக்கி தாப்பான்னு கும்பிட்டு வரலாம். அப்படி போய் இறைவனை வழிபட்டோம் தான், இறைவனை வழிபடக்கூடிய இடம் தான் ஆலயம். இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாம், சித்தரமார் குருமார் ஆலயத்துக்கு போகவில்லை, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, அது யுகங்கள், இது கலியுகம். அடுத்து ஐயா இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி மேகசின் வீதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் குடும்பங்கள் அல்லது இந்து குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அறநெறி பாடசாலை போகிறாங்க. என்ன பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயும் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 4-5 பிள்ளைகள் மட்டும்தான் அந்த அறநெறிக்கு போகிறாங்க. மற்ற பிள்ளைகள் போகிறது இல்லையா, இல்லை அந்த வயது பிள்ளைகள் இல்லையா? அந்த வயது பிள்ளைகள் இருந்தால் கூட அதை நம்மளோட சகோதர மகத்துக்கு அந்த படிக்க வச்சா தான் நல்லா சொல்லி அப்படி அதில் கொண்டு விட்டுற ஆக்களும் இருக்காங்க. அதனால் அந்த சமயம் மட்டும்தான் தெரியும் தவிர இந்த சமயத்துக்கு அவங்க தமிழ் தான், ஆனால் அந்த சமயத்தின் ஈடுபாடு சிங்களத்தில் சமயத்து மொழி இல்லை. ஏன்னா அந்த மொழி பேசினாதான் இலங்கையில் வாழலான்னு அவங்க உள்ளே ஒரு இதை ஒரு கணிப்பு அனுப்பிச்சாச்சு. இது சரியா ஐயா? என்னை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா மொழி தேவைதான், அதாவது இங்கிலீஷும் தேவை, சிங்களமும் தேவை, தமிழும் தேவை. தாய்மொழியையும் தாய் பற்றையும் ஒரு நாளும் மறக்கையும் கூடாது, மறக்கையும் கூடாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது எந்த விதத்துலையும் நீங்கள் இங்கிலீஷ் எடுத்தாலும் சொல்லலாது. அதை எந்த மொழிக்கும் எந்த இடத்துல எந்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நீங்கள் எந்த மொழியில் போட்டாலும் அது இந்த கம்பீரம் வராது.
ஏன்னா அது என்ன பொறுத்தளவு நம்மளுடைய தமிழ் அழிவதற்கு காவாசி காரணமே நம்மளுடைய தமிழ் மக்கள் தான். இது நான் கவலையுடன் தெரிவித்துள்ள ஒரு விஷயம். ஏன்னா அறநெறி கண்டிப்பாக அவரை நெறிப்படுத்தி ஒரு பக்குவப்படுத்துவாங்க பிள்ளைகளை. அதாவது சிவபுராணம் சொல்லணும், தேவாரம் படிக்கணும், திருவாசகங்கள் படிக்கணும், பஞ்சபுராணங்கள் படிக்கணும். அப்போ இறைவனுக்குள்ளே கொஞ்சம் லைன்பட்ட காலம் இருந்துச்சு. இப்போ ஒரு 50 பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் கொஞ்சம் புன்னம்பல வானஸ்வரத்தில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 50 பிள்ளையமாக இருக்காங்க. மற்ற இடத்துல எடுத்தாலும் ஒரு 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் வச்சு அரணை செய்கிற கூட்டமும் காலம் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இது ஒரு இன்னொரு 10-20 வருஷம் போகல இதுவும் அப்படியே அந்த அறநெறி என்பதும் அழிஞ்சு போயிடும். அப்படியே அதுவும் அழிஞ்சு போயிடும். இதை நான் சிங்கள மத்திக்குள்ளேயும் பார்க்குறேன். இந்த தாம் பாச சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளேயும் ஒரு நான் குறையும் தாங்க என்ன கேட்டேன் சொன்னால் அவங்களுக்குள்ளேயும் இப்போ சரியாக மட்டும் குறவு. அதாவது பிள்ளைகள் தாம் பாசலுக்கு வாரது ரொம்ப குறவு. அன்றைக்கமாக ஒரு 100-150 இருந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் அளவில் இப்போ அவங்களையும் குறைஞ்சாச்சு. இப்போ ஐயா இந்த அறநெறி பாடசாலைக்கு பிள்ளைகள் வர்றது குறையுது, அதே போன்று தாம் பாசலுக்கு பிள்ளைகள் வர்றது குறையுது. மதரசாக்களை பொறுத்தளவில் எங்களுக்கு எப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் என்ன பொறுத்தளவு மதரசாலை இப்பயும் அது அவங்க ஒரு கோட்பாடு கட்டுப்பாடோட கண்டிப்பாக அந்த நம்மளோட இஸ்லாமிய சகோதரமார்கள் அதை கண்டிப்பாக பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்பயும் அது அவங்கள்ட்ட இது எந்த விதமான ஒரு இதுவும் கணக்காக அதுக்குண்டானதுக்குள்ள. சரி, அப்போ இந்த தாம் பாசல் போகிற பிள்ளைகளும் அறநெறி பாடசாலை போன பிள்ளைகளும் குறைந்ததற்கான காரணம், மிக முக்கியமான காரணம் இது அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு டியூஷன், இவங்களுக்கு வேறு வேறு கிளாஸ். அதனால் இந்த சமயத்தை இது இப்போ வேணால் படித்துக்கொள்ளலாம், எப்போ வேணால் படித்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. நான் இருக்க விட சுற்றியே என்கிட்டே சொன்னது தான், சாமி புள்ளி சிங்களத்தில் போடுங்க, அது எல்லாம் ஒன்றும் வேணும், நான் அதை பார்த்துக்கொள்கிறேன், அது எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், தயவு செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் யாரும் வர வேணாம். அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை ஏன்னா சிங்களம் படித்தா தான் வாழலான்னு இப்போ ஒரு கருத்து முடிப்பாடுக்கு எல்லாம் முடிஞ்சு, ஒரு கருத்து முன் வச்சு முடிஞ்சு. ரைட், சிங்கள இது போனால் சரி. என்ன பொறுத்தலை உண்மைக்குமே நம்மளுடைய சமயத்தை எப்போ வேணாலும் படிக்க இயலாது. படிக்க வேண்டிய சமயத்தில் படிக்க வேண்டும். அறிவும் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. அந்த அறிவு வளரும் போதே சமயத்தை போதிச்சிடணும். அப்போ இந்த மது போத விஷயங்களுக்கு பிள்ளைகள் ஆளாக மாட்டாங்க. அந்த ஒரு கதை சொல்லுவாங்க தானே, காசு எடுத்தால் சாமி கண்ணை குத்தும். அப்போ அது ஒரு பக்தியோட கலந்த பயம். இப்போ அது முடிஞ்சால் சாமி உண்டியலையும் எடுத்துகிட்டு போல தான் இப்போ இருக்குது. உண்டியலே காணும், உண்டியலே இல்லை. ஏன்னா அந்த பயத்துடன் மறுவாதி வரும்போது சாமி கண்ணை குத்தும், அதை எடுத்தான். இப்போ எங்கள் அம்மா முன்னே சொல்லுவாங்க, சுவாமியில் காய்ச்சி வச்சிருப்பா சின்னத்தில் ஓடி அந்த டொப்பியெல்லாம் ஒன்றது தானே, எங்கே சொருவா காணும், பாரு சாமி கண்ணை குத்தும்ல. அப்போ அழுகுறது. அடுத்த நாள் நீங்கள் பயப்படுவீங்க, எடுக்கிறது இல்லை, எடுக்கவே இல்லை, பயம். சாமி கண்ணை குத்துமா, சுவாமி காசு எடுத்தால் சாமி கண்ணை குத்தும். அப்போ கைக்கு ஒரு அடியும் போட்டால் அது மாவும் இருக்குது, ஒரு அடிக்குள்ளார ஒரு அடிக்கு போட்டேன். அந்த இன்றைக்கி அந்த கோடு இருக்குங்க, அதில் காசு எடுக்க இப்போயே கூட ஒரு வீத்தட்டிலேருந்து இப்படி எடுத்து தொடச்சி வச்சா கூட ஆஹா அன்றைக்கி அம்மா அடித்தா தானே. அப்போ அது இது பண்ணக்கூடாது. அன்றைக்கி அதே அம்மா கொடுத்த எனக்கு ஒரு சக்தி தான் நல் வழியில் செல்லு. அதே நேரமையா இப்போ நாங்கள் இந்த மாணவர்களையும் தாண்டி அந்த தாம் பாசல் அறநெறி பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களையும் தாண்டி கொஞ்சம் வெளியில் நாங்கள் வந்தால் அதை விட கொஞ்சம் வளர்ந்த இளைஞர்கள், ஒரு 18 வயது தாண்டியவர்கள் அல்லது 20 வயது தாண்டியவர்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்லை. கண்டிப்பாக அம்மா அப்பாவினுடைய அல்லது சகோதர சகோதரிகளினுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள எல்லாரையுமே கவர் பண்ணுறதுக்கு போதைப் பொருள் தயாராக இருக்குது, அதுக்கு அடிமையாகிட்டாங்க. உண்மையான விஷயம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பொரல், தெமட்டகொட, மர்தான், மட்டக்குழிய, கொட்டையனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். ஐயா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? என்ன பிள்ளை ஒரு விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ எங்களை அம்மா விட்டுட்டு போனாங்க, நாங்கள் அதுகளை எடுத்து கடமையாக செய்கிறோம். இப்போ உங்களுடைய அப்பாவும் ஒரு படித்த ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கலாம், உங்களை அதை பார்த்து அது இருந்தால் தான் அந்த அதுக்குள்ளே அந்த செய்ய வேண்டிய ஒரு லயப்படுவாங்க. ஆனால் இன்னொரு மனத்தில் ஒரு பயம் இருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளை இந்த நாட்டில் ஜனாதிபதியோ இல்லாட்டி ஒரு குருவானவரோ அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல மனிதரோ இதுக்குள்ளே
வர முடியாத சூழ்நிலை தான் இப்போ நாட்டில் நடந்து கொண்டிருக்க தருணம் இருந்த மிக பாரதூரமான விஷயம். ஏன்னா பிள்ளைகள் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை இவர் ஜனாதிபதி படிக்கணும், இவர் வந்து பிரதமர், இவர் வந்து அரசியல்வாதி சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள் நாங்கள் என்னத்துக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், பிள்ளைகளை ஏற்படுத்தி கொண்டு வரதானே. பிள்ளைகள் போதைப்பொருள் பாவிச்சு அதுக்குள்ளே போயிட்டு சொன்னால் நாங்கள் யாரை லயப்படுத்தி செய்ய போகிறோம்? இப்போ சமயத்தையும் விளைக்கணும், அப்போ பிள்ளைகள் வேணும், படிக்கையும் வேணும், பிள்ளைகள் வேணும். இந்த பிள்ளைகளுடைய 14-15 வயசில் எல்லாமே குறைஞ்சிட்டுனா அவனுக்கு மத ரீதியாகவும் தெரியாது, இன ரீதியாகவும் தெரியாது, மொழி ரீதியாகவும் தெரியாது, அவனுக்கு தெரியும் ஒரே போதை மட்டும்தான். இப்போ முன்னெடுத்த ஜனாதிபதிமார்கள் இதுக்கு உண்டான போதை அழிப்பம் சொல்லி மிச்ச வழிகள் செஞ்சாங்க. இப்போ உள்ள ஜனாதிபதி அவர்களும் அதை விட சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அந்த போதைப் பொருள் இல்லாமல் போனால் உண்மைக்குமே பெரிய ஒரு சிறப்பு தான். நம்மளுடைய குழந்தைகளை காப்பாற்றலாம். ஏன்னா சொல்கிறாதி பொருளில் திமட்டக்கூட அங்கிட்டு மரதான அங்கிட்டு மட்டக்குழி இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த பிள்ளைகளுடைய ஒரு பிள்ளைகள் இருக்க மாதிரி பார்த்தாலே சில நேரம் தெரியும். அந்த அளவுக்கு இப்போ அப்படி இருக்கு. ஏன்னா இந்த பிறப்பு ஒரு பொருளை தான், நான் பிறந்ததே பொருளை தான். அப்போ இதில் எனக்கு வந்து அதில் நான் நினைப்பாடே 10-15 வயசு படிய மாதிரி ஒரு மாதிரியாக இருக்காங்களே, அவருக்கு அது பவச்சு இருக்க நான் ஐயானு விளங்காத இருக்கு. அவருக்கு அந்த காசு மட்டும்தான். நான் சொல்கிறேன் வேலை இதெல்லாம் இல்லை. இப்போ இருக்க ஒரு பொடியனுக்கு ஒரு கேஸ் ஒன்று கொண்டாந்து தூக்கி வைக்கிற அளவுக்கு உடம்புல கட்சி இல்லை. ஏன்னா அந்த போதைப் பொருள் பழகி அதை எல்லாம் இத்து போய் முடிச்சு. ஒரு 500 ரூபாக்காக வேலை செய்கிற அவனுக்கு 500 ரூபா கிடைச்சா அது போதும். அந்த போதை மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை தவிர சமயமோ அப்படி இல்லாட்டி தாய் தந்தை இது எல்லாமே அவருக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக மறந்து போச்சு. போதை இருந்தால் வாழ்க்கை உண்டு. இப்போ இப்படி தான் இப்போ போய்கொண்டிருக்க காலத்தில். நிச்சயமாக அதாவது முழு நாடுமே ஒன்றாக என்று ஜனாதிபதி அவரும் இந்த அரசாங்கமும் ஆரம்பித்திருக்காங்க போதைப் பொருளை ஒழிப்பதற்காக. 10,000 பேர் இருக்க வேண்டிய சிறைச்சாலைகளில் இன்று 40,000 பேர் இருக்கிறாங்க என்றால் அவ்வளவும் கூடுதலானவர்கள் போதைப் பொருளால் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கான பகுப்பாய்வாளர் திணைக்களத்திலிருந்து அந்த அறிக்கை வர இல்லை, அதனால் அவங்க சிறையில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க நேரம் ஐயா, ஒரு சமூகத்தையாவது நாங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? அல்லது இப்போ போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி அதில் நாங்கள் வெளியில் கொண்டாடுறது? அதாவது கோயிலிருந்து அது ஆரம்பிப்போம், கோயில் மட்டும் இல்லை சமயஸ்தலத்திலிருந்து ஆரம்பிப்போம்னா அதை நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஒரு குருவாக நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை வந்து முதல் வந்து அந்த மனக்கட்டுப்பாடு முதல் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நான் சொல்கிறது கேட்குறதுக்கு அவர் வந்து அந்த தகுதியில் இருக்கணும். இல்லை அந்த ஒரு கதை சொல்லி வந்தாங்க, விடிய விடிய ராமாயணம் கட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமர் சித்தப்பாகட்டும் சொல்லு. அப்போ அந்த மாதிரி என்னை பொறுத்தளவு வந்து போதை இருக்கலாம், அவங்க மன ரீதியாகவும் தெளிவுபட வேணும். முதல் மன ரீதியாக தெளிவுபட காரணம் வந்து அந்த சின்ன வயசுலேயே இவங்களை அறநெறிக்குள்ளேயோ சைவ சமயத்துக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி ஒரு அவங்க அந்நிய மதம் இருந்து அந்த பௌத்தத்துக்குள்ளேயே விடணும். விட்டு அவங்க அந்த இறை வழிகளை கேட்கும்போது சில பேர் ட்ரக்ஸ் பாவிச்சு வந்தவங்க, நானும் சில பேர் 2-3 பேர் திருச்சி அனுப்பியிருக்கேன். ஒரு ஒன்றுக்கும் இல்லாமல் அவங்கள வரும்போது அப்போ என்ன காரணம் கேட்டால் வீட்டில் அம்மா கவனிப்பு இல்லை அப்பா கவனிப்பு, அப்போ நீங்கள் மனுஷனாக மாறு. அப்போ நான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து உரைச்சி சரி இங்கே இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த டாக்டரை பார்த்து இவருக்கு எடுத்து மருந்து எடுத்து கொடுங்க. அப்படி பார்த்து 4-5 பேர் இருக்காங்க, பெருசாக இல்லை ஒரு 4-2 பேர் திருந்தி இன்றைக்கி நல்ல வழியிலும் இருக்காங்க. அப்போ சில நேரம் வந்து எங்களுக்கும் அந்த குருமார்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு கருத்து தானே, அந்த நேரத்தை ஒதுக்கி நமக்கு அவங்களோட கதைக்க இல்லாது. இப்போ நான் அந்த படியோட கிட்டத்தட்ட 2-2.5 ஹவர் கதை. இப்போ உள்ள விஷயத்தை எல்லாம் சொல்லி அழுந்து நான் சிங்கள ஒருத்தர் தான், நான் சாமி நான் அதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன், நான் சரி ஓகே நான் திருந்தினேன், அப்போ எனக்கு மருந்து எடுத்து தர சொல்லுவோம் சொல்லி இப்போ அந்த மருந்து எல்லாம் கொடுத்து அந்த டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் ஆள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு அப்புறம் என்ன செஞ்சால் வெளிநாட்டு அனுப்பிச்சிட்டான். வெளிநாட்டதுக்கப்புறம் அந்த படி எந்த விதமான கலைச்சலும் இல்லை, நல்வழியில் இருக்காங்க. அப்போ அப்படி குருமாரோட பேச்சுக்களை புறக்கணிக்கிற ஆக்களும் இல்லை. ஆனால் அதை இப்போ வந்திருக்க வந்துக்கிட்ட சொன்னால் அந்த இருந்த போதைப் பொருள் இப்போ வந்திருக்க போதைப் பொருள் வேறு. பவர் கூடுறது அதை முந்தி வந்த பொருளே இல்லை இப்போ. அது கிட்டத்தட்ட நான் எனக்கு காதுக்கு வந்தாலும் 1 வருஷம் வங்கி தொடர்ந்து 6 மாதம் 1 வருஷமும் தொடர்ந்து குடித்தா அவன் மரணத்துக்கு உட்படுத்துவான். அதாவது தண்ட நிலைமை என்னன்னு தெரியாத அளவுக்கு நான் கண்ணால் காங்கிறது. நான் அவனுக்கு நான் கிட்டத்தட்ட அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக வச்சு கொண்டு தான் உள்ள தெரியுவாங்க. அங்கே அடித்தாலும் ஒன்றும் கேட்கலாது, அடித்தாலும் கேட்கலாது.
என்ன பொறுத்தல வந்து இப்போ ஜனாதிபதி எங்களுடைய அதிமீத ஜனாதிபதி அவர்கள் இப்போ எடுத்திருக்க முயற்சி தொடர்ந்து இனி அதை நெறிப்படுத்தி இனி அதுக்குண்டான திட்டங்களை அதிகரிக்கணும் நிச்சயமாக குறைக்கலாம். கண்டிப்பாக ஒரு கைத்தறி ஓசை வராது. எல்லாரும் எல்லாம் சேர்ந்து இந்த போதைப் பொருளை ஒழிச்சுன்னு சொன்னால் உண்மைக்குமே அடுத்த தலைமுறை எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்வழிக்கு கண்டிப்பாக செல்லலாம். அப்படி போதைப் பொருள் ஒழிக்காது விட்டான்னு சொன்னால் அடுத்த தலைமுறை என்பது நாங்கள் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வழியிலையும் அது பரவி கொண்டு தான் இருக்கும். பாடசாலையாகட்டும், நண்பர்களாகட்டும், முன்னா அது சொல்லுவாங்க தானே, பாட்டி சொன்னால் அது அவங்க மது குடிச்சிட்டு அதோட அது முடிஞ்சாச்சு. இது தொடர்ந்துகிட்டே போய் கொண்டே இருக்கும். அதான் முந்தைய நாங்கள் ஒரு கல்யாண வீட்டில் போய் ஏதோ விஷயங்களுக்கு போனால் அவங்க மூத்தவங்க ஏதோ அவங்க ட்ரிங்க்ஸ் பாய்ப்பாங்க, அதோட சரி. வீட்டில் வைப்பு யாரை ஏசுவாங்க, அதை குடிக்காத வைக்காதோன்னா அதோட அவங்க திருந்திடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளையும் திருத்த இயலுமானா? இல்லை, சரியான கஷ்டம். இப்போ நான் கதைக்கு சொல்கிறேன், நான் யாருன்னு கேட்டாங்கன்னா நீ யாருன்னு மறக்க என்ன கேட்பான். அந்த அளவுக்கு வளர்ந்து முடிஞ்சு. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.